எங்கே போகிற? மார்க்கெட் போகிறேன். மீன் வாங்க. மார்க்கெட் போறியா? மீன் வாங்கவா? மீன்லாம் வாங்குறது, சிக்கன் வாங்கிட்டு வா. நான் எதுக்கு? எனக்கு விஷயமே தெரியாதா? இப்போ சிக்கன் வச்சு இப்பா சிக்கன் பண்ணிட்டு இருக்க, பயங்கர ட்ரெண்டிங்கு. இங்கே பாரு, இங்கே வா. என்னது? பாரு, ஐஎஃப்னு போட்டோன்னே வருது பாரு. ஃபுல்லாக இப்போ சிக்கன் தான். இதுதான் பார்த்தியா? இவ்வளோ செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதை பண்ணலாமா? இது பண்ணலாண்டி. நான் சிக்கன் வாங்கிட்டு. ஓகே ஓகே. ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் வைரலான இஃபா சிக்கன் தான் செய்ய போகிறோம். இந்த இஃபா சிக்கன் செய்து செம்ம சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நார்மலான சிக்கனில் வந்துட்டு நம்ம 65 மசாலா எப்படி போடுவோமோ, என்ன போடுவோமோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பரு, சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு, அதோடு சேர்த்து தயிர், அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த சிக்கன் பீஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா வந்துட்டு உள்ளே இறங்குற மாதிரி நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நார்மலாக தவாவில் வந்துட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அது வந்து தவாலேயே ரோஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த இஃபா அந்த மைனஸை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு 3 பல் பூண்டு, 3-4 முந்திரி, அண்ட் தென் பன்னீர், ஒரு சீஸ் க்யூபு, ஒரு சீஸ் ஸ்லைஸு, கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், அந்த மயோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சிக்கனில் அந்த மயோவை ஊற்றி நல்லா மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட போகிறோம். இப்போ ட்ரெண்டிங்கான இஃபா சிக்கன் நாங்களும் செஞ்சிட்டோமே. சாப்பிட்டு பார்க்கலாமா? ஓகே. பார்க்க ஃபஸ்ட்டு இல்மி தான் சாப்பிட்றா. அது பார்த்திங்கன்னா அப்படி பிக்கும் போதே நல்லா ஜூஸியாக கறி வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. தவாலேயே நல்லா ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு டெண்டரியாக சிக்கன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் தவாலே ட்ரை பண்ணுங்கள். கடாயில் ட்ரை பண்ணால் ஆயில் வந்து ரொம்ப அப்சர்வ் ஆகும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, தவா இல்லைனா கிரில் பேன் எதில் வேணால் செய்யலாம். அதில் செய்தால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். நல்லா அதை வந்து அந்த மயோவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்டா தாங்க இதோட ஃப்ளேவர் அப்படியே செம்மையாக நாக்கில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு வரும் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்மி ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து சாப்பிட போகிறா. என்ன சொல்கிறான்னு நீங்களே கேளுங்க. நல்லாக்கா? பேசும்போது வாய் ஃபுல்லாக பீஸ் இருக்கு. இந்த டேஸ்ட் வாஸ் அமேசிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி பாய்.